மக்களை கருப்பு மூவி பார்த்தாச்சு. தமிழ் கோஸ்ட் ரைடர் மூவி. கோஸ்ட் ரைடர் 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது கான்செப்ட் என்னென்னா, நம்ம 90ஸில் பார்த்த அம்மன் படம் மாதிரி தான் இதுவும் கான்செப்ட்டு. பட் படம் சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து சூர்யான்னு நமக்கு தூக்கி விட்டு ஒரு பீக்கான ஒரு படம் இருக்கும்ல, அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அந்த படத்துடைய ஒரு ஒரு கெட்டப்பில் அண்ணன் வந்திருந்தார். பட் அது ரொம்பவே வைபாக இருந்தது, சூப்பராக இருந்தது. தேட்டரில் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒரு 2010-12 படம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அண்டு தேங்க்யூ ஆர்ஜே பாலாஜி அண்ணா அண்ட் டீம். எப்பயுமே வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து அந்த தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டர் அந்த டீமுக்கு தான் தெரியும். நிறைய பேர் நிறைய விஷயம் பேசலாம், பட் வந்து அங்கே இருக்கிறப்ப தான் அதோட வலி வேதனை தெரியும். ஸோ அன்றைக்கி இப்போது தேட்டரில் ரீசனாக வந்து ஆர்ஜே பாலாஜி அண்ணா வந்து அதோடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். நிறைய பேர் கீழே கூட கமெண்ட் செக்ஷனில் என்னடா ஓவராக பண்ணுற, அது ஓவராலாக பண்ணலைங்க, அது வந்து அதோடைய ஆதங்கம், அது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ படம் வந்து சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோடு போய் பாருங்கள். சொல்லப்போனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தமிழ் கோஸ்ட் ரைடர் கருப்பு மறக்காமல் பாருங்கள், ஃபேமிலியாக போய் பாருங்கள்.